என்ன எல்லாருமே ஹோம்ஒர்க்லாம் பண்ணியாச்சா? இன்னும் பண்ணலைங்க சார். இப்போ பண்ணிடுறேங்க சார். இப்போ பண்ணிடுறேங்க சார். என்ன பண்ணீங்க அவ்வளோ நேரம்? டியூஷன் ஆரம்பித்து எவ்வளோ நேரம் ஆகுது? ½ அன் ஹவர் ஆகுதா இல்லையா? சரி, நேற்று டியூஷன் ஃபீஸ்லாம் கொண்டு வர சொன்னேன். யார் யாரெல்லாம் கொண்டு வந்தீங்க? சார் நான் நேற்றே டியூஷன் ஃபீஸ் கொடுத்துருங்க சார். அதாம்மா நேற்று நீங்கள் கொடுத்துட்டீங்களா? சரி, ஆமாங்க சார், நேற்று கொடுத்துருங்க. சஞ்சய் நீ? சார் வீட்டில் அமௌண்ட்டு கேட்டதுக்கு இல்லைன்ட்டாங்க சார். என்னதான் இருந்தாலும் டியூஷன் ஃபீஸ் கொடுக்கணும் தம்பி. சும்மா உட்கார வச்சு சொல்லிடுவாங்க. இல்லைங்க சார், கொஞ்சம் வீட்டில் கஷ்டங்க சார். அம்மாவுக்கு இப்போ தாங்க சார் ஆப்ரேஷன் பண்ணாங்க. கண்டிப்பாக அமௌண்ட்டு கொடுத்துட்றேங்க சார். 3 மாதம் கழித்து 1 மாதம் லீவில் எங்கள் அப்பாவோட வேலை செஞ்சு டியூஷன் ஃபீஸனை கொடுத்துட்றேங்க சார். சரி விடுப்பா, டியூஷன் ஃபீஸ்லாம் வேணாம்ப்பா. நீ வா, நான் சொல்லித்தரேன், நீ கற்றுக்கா. வாழ்க்கையில் நீ முன்னேறி உங்கள் அப்பா அம்மாவுக்கு பெருமை சேர போதும். நீங்கள் சஞ்சயோட அப்பா தானே நீங்கள்? ஆமாங்க சார், சஞ்சயோட அப்பா தான் நான். உங்கள் பையன்கிட்ட சொல்லிட்டேங்க டியூஷன் ஃபீஸில் வந்து கட்ட தேவைடா அப்படின்ட்டேன். என்னாச்சு? உங்கள் ஒய்ஃபுக்கு ஏதோ ஆப்ரேஷன் பண்ணிக்கிறீங்களாமே, நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னான். அதுதான் நான் சொன்னேன், டியூஷன் ஃபீஸும் கட்டாத, உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ எனக்கு இல்லை, நான் பண்ணித்தரேன் அப்படின்னேன். அப்படிங்களா? அப்படிலாம் இல்லைங்களா? எதுவும் ஒய்ஃபுக்கு ஆப்ரேஷன் எதுவும் பண்ணீங்களா? எதுவும் அது இல்லாமல் மாதம் இப்போ ஃபீஸ் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். டியூஷன் ஃபீஸு கூட நேற்று கொடுத்து விட்டேன். அப்போ அவன் என்கிட்ட போய் சொல்லிக்கிறாங்க சார். அவன் கொடுக்கலையே அவன்கிட்ட. இருக்குது இன்றைக்கி அவனுக்கு. கொடுங்க சார், பார்த்துக்கிறேன். இருக்குதுங்க இன்றைக்கி. சஞ்சய் இங்கே வாப்பா. மாதம் டியூஷன் ஃபீஸ் கொடுத்துட்டாங்கிறாங்களாமே, எங்கே? வீட்டு கஷ்டத்தினால டியூஷன் ஃபீஸ் கட்ட முடியல சார். கொடுத்துருங்க, அப்பா தான் சொன்னார். நடிக்காதரா, இங்கே வாடா, அவங்க அப்பாட்ட சொல்லிட்டாருக்கா, வாடா. சார் சோலி முடிச்சு खत्म